என்னையா பண்ற? அதே சூரியனை ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல போட்டோ எடுக்கிறேன். ஐ இரு வரேன். இறா வராளா? இன்று நல்ல நாள், நல்ல சதை பிடிப்பான் கண்டேன். நமஸ்காரம். இப்போ அரைங்குறையமா ஒரு பொண்ணு உள்ள போச்சு, அது எங்கீங்க? அது நான் தான். நீங்க தானா? அடடே, இது கூட நல்லா இருக்க. காத்தோட்டமான ட்ரெஸ் கிளியோ பண்ற மாதிரி. இதுல ஒண்ணு எடுத்துக்கோமா. யோ என்னங்க சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? நான் யார் தெரியல, எம்எல்ஏ. நான்சென்ஸ். அது எம்எல்ஏ, என் பேர் எம்எல் அனந்தராமன். இந்த அஜந்தா பத்திரிகை நிருபன் அழகு குறிப்புலாம் நான் எக்ஸ்பர்ட்டுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம போட்டி ஆரம்பிக்கலாமா? பேட்டி ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, நீங்க பொம்பளை தானே? நாங்க சாதாரணமா அப்படிதான் ஆரம்பிப்போம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ உங்க பளபளப்பான கூந்தல்ல இருந்து ஆரம்பிக்கிறேங்க. என்ன ஆரம்பிக்கிற? பேன் எடுக்க ஆரம்பிக்கிறேன். சாரி, பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். உங்க கூந்தல்ல தடவுறது எங்க அம்மா. அம்மா இல்லைங்க, நான் அண்ணைய கேட்கல, எண்ணெய் கேட்கிறேன். நீங்க யூஸ் பண்ற ஆயில் என்ன? விளக்கெண்ணெய். யார் விளக்கெண்ணெய்? நான் நீ யூஸ் பண்றதே விளக்கெண்ணையா? நாட்டிகள். அடுத்த கேள்வி, இப்போ மனச சுண்டி இருக்கிற மாதிரி உங்க முகம் அமைஞ்சிருக்கே, அதுக்கு என்ன சோப் போடுறீங்க? பார் சோப். யார் சோப்? 501 பார் சோப். அது துணிக்குள்ள போடுவாங்க. துணிச்செல்லாம் முகத்துக்கும் போடுறேன். அப்போ துணி மாதிரியே உங்க முகத்தையும் கல்லில் அடிச்சு துவைப்பீங்களா? துவைச்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இஸ்திரி கூட போடுவேன். யார் மடிச்சு வைப்பாங்க? நீதான். ஃபேண்டாஸ்டிக். லாஸ்ட்லி, இந்த வீனஸ் சிலையாட்டம் அப்படியே அளந்து வச்ச மாதிரி இருக்க உங்க பாடி, அதுக்கு என்ன காரணம்? சொல்றேன். எப்போ? இப்போ. இங்கே வா. இல்ல, தனியா. தனியா? தனியா தனியா தனியாவா? தனியாவா? தனியா. என்ன தனியா? இவனை கொஞ்சம் தனியா கவனிங்க சார். ஏ மேடம், அஜெண்டா பத்திரிக்கையா அழகு குறிப்பான். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன வர்ணிக்கிறான் சார். உல்டாவா கூட வர்ணிப்பேன். நீ யார் மேன்? உன் பேர் என்ன? எம்எல்ஏ மிஸ்டர் இ விஜய். உங்க அப்பா பேர் என்ன? ஏழுமலையா? இல்ல சார், ஏம்பரம். பெட்டர் நேம், பெட்டர் நேம். உங்க ஏரியால கிரைம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? குறைக்கணும் சார். நீங்க எந்த பார்ட்டி சார்? எந்த பார்ட்டினா விடுவீங்க? எது? இவன் எந்த பார்ட்டியும் இல்ல சார். இவன் இன்ஷியல்ஸ் எம்எல், பேர் அனந்தராமன். ஃப்ராட் பண்றதுக்கு தான் எம்எல்ஏன்னு சொல்லிக்கிறான். சார் சார், நான் மன்னார்குடி லோகநாதம் புள்ள அனந்தராமன் சார். சத்தியமா அஜந்தா பத்திரிகை தான் நான் இந்த போட்டோ எடுத்தேன். வேணும்னா நீங்க அஜந்தாவுக்கே போன் பண்ணுங்க. ஆமா, அஜந்தா எல்லாரும் இதுக்கெல்லாம் போன் பண்ணதான் இவங்க இங்க இருக்காங்க. சார், நீ போன் சார்ஜ் ஆகுமே பாக்குறீங்களா? நான் துட்டு தரேன் சார். சார் வேணும்னா இந்த கேமராவே அடமான வச்சுங்க சார். கொஞ்சம் தயவு காட்டுங்க சார். மிஸ்டர் இ விஜய், இ விஜய், இ விஜய். உங்க பேர் என்ன? ராதா. ராதகா, ராதகா. இ விஜய், இ விஜய், தயவு காட்டுங்க. ஓ ராதா, ஏ ராதா, ஓ தேவதாஸ், ஓ ராஜகா, ராஜகா, ஓ தேவ விஜய். சார் சார் விட்டுருங்க சார். நான் தப்பு பண்ணல சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ். மிஸ்டர் விஜய், சொன்னா இந்த அம்மா கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. இந்த ஆளு உள்ள தள்ளுங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள். மச்சான். எது மச்சானா? நோ. ஏகா மச்சான் நல்லா அடிக்கிறேன், எக்கா நல்லா அடிக்கிறேன்னு நீ. மேடம், அவரும் உங்களை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தான் பாக்குறாரு. என்ன மட்டும் உள்ள தள்ளிட்டீங்களே. Shut up, you. No. Take it easy. ஏய், சும்மா உதப்படுவேன். உங்க பேர் என்ன மேடம்? ராதா சத்யமூர்த்தி. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? சத்யமூர்த்தி எங்க அப்பா பேரு. ஓ, அப்பா பேரா? அப்படின்னா யூ ஆர் மிஸ் ராதா சத்யமூர்த்தி. ரைட். அதை கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உள்ளூர்ல இருந்து தான். பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. சில விஷயங்களை பார்த்து சொல்ல முடியாது. எஸ், சில விஷயங்களை பார்த்ததுமே சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பொண்ணுங்கிறது பார்த்ததுமே தெரியுது. அதுக்காக இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. You see, mister, this is 20th century. ஆமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலா இருக்குங்கிறது தான் ப்ராப்ளமே. முன்காலத்துல பெண்கள்லாம் ட்ரெஸ் விஷயத்துல கொஞ்சம் தாராளமா இருந்தாங்க. இப்போ ரொம்ப சிக்கனமாயிட்டாங்க. It's none of your business. குட். அப்படின்னா பொறுக்கி பசங்களா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்து விசில் அடிச்சாங்கன்னா நீங்களும் கோச்சு கூடாது. That's none of your business. சும்மாரா பாத்தீங்கல்ல? பழைய பஞ்சாங்கம். அது பேர் என்ன? கொஞ்சம் ரெஸ்பெக்டோட பேசுங்க மேடம். அவர்தான் மிஸ்டர் ராஜா. ஓ, எந்த ஒரு ராஜா? சிஐடி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜா. யாரா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல கொஞ்சம் மேனர்ஸ்னா என்னன்னு கத்துக்க சொல்லுங்க.
177 அந்த மச்சான் கேஸ் இங்க தள்ளிட்டு வா. ஏங்க அவரை கொஞ்சம் குளிப்பாட்ட கூடாதா? நீ அனந்து தானே? ஞாபகம் இருந்தா சரி சார். என்ன சொன்ன? சார் என்னடா சாரு? இன்ஸ்பெக்டர் சார். என்னடா இன்ஸ்பெக்டர்? போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஏய், அதுக்கு முன்னால என்னடா சொன்ன? தெரியாதரமா மச்சான்ட்ட இனிமே சொல்ல மாட்டேன். இங்க இன்னொரு வாட்டி சொல். இல்ல வேணாம் சார். சொல்ற? வேணாம் சார். சொல்றா? வேணாம் சார். சொல்றானா? மச்சான் சார், தொண்டையில சுடாதீங்க, எனக்கு வாந்தி வந்துடும். ஏண்டா பழசெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன்னு நினைச்சேன். ஏய் ஏய், ஓ ஓ, ஒரு நிமிஷம் நான் அப்படியே பயந்துட்டேன் தெரியுமா? ஏய், ஏய், மச்சான் மச்சான் நீ எதையும் மறக்கவே இல்லை. நீ அப்படியே இருக்கடா, கொஞ்சம் கூட மாறல. பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரியே இருக்க. தோ அதே கண்ணு, அதே பார்வை, அதே வாழ்த்தனம், அதே சூயிங்கம். இல்ல இது வேற. நீ காலையில வாங்கி போட்டுட்டது. அதே குறும் தாண்டா உனக்கு. அப்புறம் ராஜா, நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்த கஜப்பாதன்னு ஒரு யானைக்கால் வாதியா இருந்தாரு, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா. இப்ப அவர் கால் மட்டும் இல்ல, உடம்பே வீங்கி ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஐயோ பாவம். வீக்கரன் ஒண்ணுதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் இரு. இங்க வாயா. பாத்தியாயா, நாங்க ரெண்டு பேரும் எப்படி பாத்தியா? மச்சான் அவன் எனக்கு மச்சான். இந்த ஆளு என்ன ரொம்ப அடிச்சிட்டான்பா. அப்படியா? எங்க? தலையிலே அடிச்சிட்டான். ஐயோ, இனிமே அந்த மாதிரிலாம் அடிக்காத, போயா. போ, இன்னையோட உனக்கு வேலை காலி போ. சார். பயப்படாத, போய. ஏய், முதல்ல இத குறை. சரி சார். எங்க எங்களை துரத்தி இருத்தி பிடிச்சா இதெல்லாம் குறையும். நாங்க தான் பொசுக்கு பொசுக்குன்னு மாட்டிக்கிறோமே. சரி, ஏன்டா நீ பொம்பளை பின்னாடி எல்லாம் லோஃபர் மாதிரி அலையற? ஆம்பளை பின்னாடி சுத்தினா தப்பா நினைச்சுப்பாங்கப்பா. சரி, அப்பா எப்படி இருக்காரு? அப்பாடா அவரு சௌக்கியமா இருக்காரு. எங்க? அதான்பா, எப்படியாவது எம்எல்ஏ போஸ்ட் நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக எந்த மன்னாருடைய ஹோட்டல்ல டேபிள் கிளீன் கம்பீரமா கத்துனாரோ அந்த ஹோட்டலே கிளீன் ஆகி எலெக்ஷன்னால நடுத்தருக்கு வந்துட்டாரு. சரி, தெரு வரைக்கும் வந்துட்டோமே, சுடுகாடு பக்கத்துல தானேன்னு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாருப்பா. ஓ, ஐம் சாரிடா. சரி, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பியூசியோட படிப்பை நிறுத்திக்கிட்டேன். பிஎஸ்சி ட்ரை பண்ணேன், சரிப்பட்டு வரல. ஏன்? பிஎஸ்சி படிப்பு இல்ல, பாட்டா ஷூ கம்பெனி வேலை. 2 நாளும் வேலை பார்த்தேன், அவங்க ஷூவாலே அடிச்சு துரத்திட்டாங்க. அப்புறம் ஏதோ அப்படி போட்டோ எடுத்து சில்லறை தேத்திட்டு இருக்கேன்பா. வெரி குட், ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நீ எப்படி நல்லா சில்லறை எல்லாம் தேத்திட்டியா? வெரி சாரி, நான் ரொம்ப பேசிட்டேன்ல. நான் பழையபடி ரூம்க்கே போடுறேன்பா. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், சாப்பாடுல நான் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். பகல்லையே அந்த கொசுக்கடி ரொம்ப தாங்க முடியல. அதுக்கு ஏதாவது என்ன பண்ணுவான்? ஃபேன் போட்டுருவோமா? ஃபேன் கேட்டுட்டேன், உடனே கோச்சிக்கிற பத்தியா நீ? போடா முட்டாள். நீ எதுக்குடா ஜெயில இருக்கணும்? என் வீட்டுக்கு வாடா, அங்க இருக்கலாம். ஜெயில அங்க மாத்திட்டாங்களா? அப்பா நல்ல வேளை நான் உனக்கு ஃப்ரெண்டு. நீ அன்பா அடிக்கிறத எப்படி வலிக்குதே? போலீஸ் அடி அடிச்சிருந்தீங்கன்னா ஐயோ மச்சான். இதுதான்பா நான் ரொம்ப பயந்துட்டேன். வெறும் துப்பாக்கியில எனக்கு இவ்வளவு பயம் காட்டிட்டே நீ. எனக்கு தெரியல, ஒண்ணும் கிடையாது. பயப்படுறேன். மூஞ்சிக்கிட்டே இருக்க. எனக்கு தெரியும். சொன்னா கேளுடா. அடிச்சிட்டா படிச்சா விரல எடு. இது நிஜ துப்பாக்கியா? ஆமா. ஆ. ஏய்,